பாட்டி வீட்டில் ஒரு இரவு. அரவ் சோபாவில் அமர்ந்து கவலையுடன் இருந்தான். அவன் அம்மா அவனுக்காக ஒரு சிறிய பையை எடுத்துக்கொண்டிருந்தார். அரவ், பாட்டி வீட்டுக்குச் செல்லலாம் என்றார் அம்மா. ஆனால் அரவுக்கு பாட்டி வீட்டில் தனியாக தங்க பயமாக இருந்தது. பாட்டி உனக்காக காத்திருக்கிறார், அங்கே உனக்கு நிறைய வேடிக்கையான விஷயங்கள் காத்திருக்கின்றன என்று அம்மா சொன்னார். ஆனால் அரவ் இன்னும் தயக்கத்துடனேயே இருந்தான். அவர்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தார்கள். பாட்டி அவர்களை பெரிய அன்பான அணைப்புடன் வரவேற்றார். அரவ் இன்னும் கொஞ்சம் கூச்சத்துடன் இருந்தான். பாட்டி அவனுக்காக திட்டமிட்டிருந்த சிறப்பு விஷயங்களை காட்டினார். முதலில் அவர்கள் இருவரும் சேர்ந்து அவனுக்கு பிடித்த முறுக்கு செய்யப் போகிறார்கள். மாவு பிசைந்து முறுக்குச் சுழல்களை உருவாக்கும்போது அரவ் தனது பயத்தை மறந்துவிட்டான். அவனது மூக்கில் கொஞ்சம் மாவு ஒட்டிக்கொள்ள அவன் சிரித்தான். முறுக்கு செய்த பிறகு பாட்டி ஒரு பழைய தூசி படிந்த புகைப்பட ஆல்பத்தை எடுத்தார். அதில் உள்ள படங்களை வைத்து அரவின் அம்மா அப்பா சிறுவர்களாக இருந்தபோது நடந்த கதைகளை சொன்னார். அரவ் இப்போது கதைகளில் முழுமையாக மூழ்கிவிட்டான். அவன் பாட்டியிடம் இன்னும் நிறைய கதைகள் சொல்லும்படி கேட்டான். இரவு வந்ததும் அரவுக்கு மீண்டும் பழைய பயம் கொஞ்சம் வந்தது. பாட்டி அதை கவனித்து அவனுக்கு ஒரு சிறப்பு மென்மையான போர்வையை எடுத்துக் கொடுத்தார். பாட்டி அந்த போர்வை ஒரு தைரிய போர்வை என்றும் அது எல்லா பயமான எண்ணங்களையும் விரட்டிவிடும் என்றும் சொன்னார். அவர் அரவின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார் என்றும் அது எல்லா பயமான எண்ணங்களையும் விரட்டிவிடும் என்றும் சொன்னார். அவர் அரவின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார். அரவ் தனது கண்களை மூடிக்கொண்டான். பாதுகாப்பாகவும் இதமாகவும் உணர்ந்தான். அவன் முறுக்கு மற்றும் பழைய கதைகளை பற்றி கனவு கண்டான். அவன் மீண்டும் பாட்டி வீட்டுக்கு வர ஆவலுடன் இருந்தான். ஸ்டார்ட் அகென்.